தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். இன்றைய அரசியல் ஆய்வகம் நிகழ்ச்சியில வீத லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு அது குறித்து தான் விரிவா விவாதிக்க இருக்கோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்மளுடைய நிகழ்ச்சியில இவங்க அதிகாரப்பூர்வமா பொள்ளாச்சியில இது மாதிரி மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே நம்ம இதான் மாநாடு நடக்க ஜூலை அந்த மத்திய தேதியில சொல்லி முதல் சந்திப்பு அங்கதான் நடத்த போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல நடந்திருக்கு, வெற்றிகரமா நடந்திருக்கு. ஆமா, பல லட்சம் இளைஞர்கள், தொண்டர்கள், ஆமா எப்படி சொல்றது, கட்சி தொண்டர்கள், கட்சியா இல்ல, ஆமா சேவை வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள். ஆமா, எல்லாமே புதுசா இருக்குல்ல. ஆமா, அதனால அந்த வார்த்தைகள் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, கலந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தன்னோட முதல் மாநாட்டு மேடையில உள்ள வந்ததும் மேடையில விழுந்து வணங்கி, மக்களை வணங்கி, இல்ல சேவர்கள், இல்ல நீங்க சொன்ன மாதிரி தன்னார்வலர்களை வணங்கி தன்னுடைய இத ஆரம்பிச்சாரு. முதல் சேவகன் அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. அப்புறம் அந்த கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வாட்டர் பாட்டில், சேரெல்லாம் அவங்களே எடுத்த அடுக்கி வச்சது, அதெல்லாம் அப்புறப்படுத்தினது, அதெல்லாம் ஒரு புதுமையான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இப்படி பல்வேறு விஷயங்கள் போதையில்லா தமிழகம் அப்படின்ற ஒரு டேக்லைனோட அவங்க முதல் படி எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா, இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இந்த தன்னார்வ, அதாவது சேவை அந்த ஸ்டைல்ல தான் உங்களோட விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு விஷயத்த எடுத்து அதுல ஏதாவது ஒர்க் பண்றது அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அதுல குறிப்பா ஜூலை மாசம் இதற்கான போதை பொருளுக்கு எதிரான விஷயம், அடுத்து சுற்றுச்சூழலுக்கான ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. அப்புறம் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்னு கொண்டு போறாங்க, எல்லாமே கொண்டு போறாங்க. அப்புறம் ஆகஸ்ட்ல அப்துல் கலாம் அவரோட பிறந்த நாள். இந்த காலகட்டத்துல அரசியல் பயிலரங்கம் மாதிரியான விஷயங்களுமே ஆரம்பிக்கிறாங்க. இதுல போதைப் பொருள் இந்த விஷயங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு கல்லூரியிலுமே ஒரு அம்பாசிடர் இருக்காங்க. போன அரசாங்கம் தான் அதை கொண்டு வந்தாங்க, நாங்க கூட கொண்டு வரல. ஆனா அது வெளியில தெரியாது. அவங்க அவங்கள யாராவது பயன்படுத்தினா அவங்கள கண்காணிக்கணும், ஆசிரியர்கள்ட்ட சொல்லணும், கடைசியில காவல்துறை வரைக்கும் கூட அது போகலாம். இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையுமே சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த டாஸ்மார்க்கு ரிலேட்டடா நாங்க ஆடிட் பண்ணோம், இந்த கடைகள் இன்னமும் இப்படி இருக்கு, இது மாறல அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களையுமே சொல்லியிருந்தாரு. குறிப்பா வெள்ளை அறிக்கை நாங்க கொடுத்துருக்கோம், போதையில்லா தமிழகத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்றது தொடர்பா ஆடிட் பண்ணி இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, மருத்துவமனைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் கடைகள் அதெல்லாம் இன்னும் சில இடங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் முற்றிலும் ஒழிக்கணும், அதற்கு எப்படி இதை ஒழிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கோம். அதை அரசாங்கம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு விஷயத்த நீ கவனிக்கணும். அண்ணாமலை அவர்கள்னாலே ஒரு அதிரடியான ஒரு பாலிடிக்ஸ். இப்போ பிஜேபியில தமிழகத்துல இடமே இல்லை பிஜேபிக்கு அப்படின்ற ஒரு நிலையை மாற்றி பெரிய அளவுல இளைஞர்களை பிஜேபி பக்கம் திருப்பினதுல அண்ணாமலை அவர்களுடைய பங்கு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய அதிரடியான பாலிடிக்ஸ். எந்த இருந்தாலும் எதிர்த்து அடிக்கிறது, ஒரு காரசாரமா பேசுறது அப்படின்றதான் நம்ம இந்த மாநாடுல பாக்குறோம். அப்படியே டோட்டலா வேற மாதிரியான ஒரு முகம். ரொம்ப பொலைட்டா, ரொம்ப நிதானமா, நாங்க ஆக்ரோஷமான அரசியலெல்லாம் செய்ய வரல, அரக்கத்தனமான அரசியலை செய்ய வரல, அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிறது நம்மளுடைய முதன்மையான நோக்கம் இல்ல, அவருக்காக நாம அரசியலுக்கு வரல, தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சிருக்காங்க. பொதுவாகவே ஒரு புதிய அரசியல் இயக்கமோ அரசியல் இயக்கத்துக்கான முன்னோட்டமோ பண்ணும்போது யார் மீதும் ஒரு குறை சொல்லாம தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் டிவிகே தான் அவருக்கான போட்டியா, இல்ல டிஎம்கே அவருக்கான போட்டி, ரெண்டு பேரும் தான் போட்டியா கருதணும். ரெண்டு பேர் மேலும் விமர்சனம் சொல்லலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். குறிப்பா தாவேகா அரசாங்கத்தை நம்ம குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்க இப்பதான் தடுமாறி எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. செங்கோட்டையனை தவிர மற்ற எல்லாருமே முதல் முறையா எம்எல்ஏ ஆனவங்க. அதனால அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நிச்சயமா. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா இதே மாதிரி சாஃப்ட் பெடல் அப்படிங்கிற மாதிரி போவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா என்னன்னா இந்த விஷயத்த நம்ம யோசிக்கும் போது இப்ப டிவிகே மேல ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கறது, அவர் சில விஷயங்களை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு, சில யுக்தியாவே அதை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கறது தான் பார்க்க முடியுது. நீங்க ஆக்ரோஷம், இன்னொன்னு ஒரு 50-60 நாள்ல நீங்க ஆக்ரோஷமா அடிக்கணும் அப்படிங்கிறதுமே தேவையில்லை. 50-60 நாள்ல விமர்சிக்க வேண்டிய விஷயங்களுக்கு விமர்சிக்கலாம்னு வச்சுங்களேன். அது சுத்தமா விமர்சனமே பண்ணாம இருக்க முடியாது. ஆனா அவருக்கான எய்ம் அப்படிங்கிறது அவர் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறாரு. 2031 யோசிக்கிறாரு. உடனே எதிர்த்து, உடனே எதிர் அரசியல், உடனே அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாரு.
செயல்பாட்டு அளவுல நம்ம எதனாச்சும் குறிப்பிட்ட விஷயங்களை இது இப்ப நீங்க இதுல ஒரே ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்க்கணும். என்னன்னா, இது வரைக்கும் இருந்த திமுக இப்படி, திமுக எதிர் அதிமுக அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி தாவேகா வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஒரு புது விஷயங்களை வந்து இப்ப பண்ணியிருக்காங்க. ஒரு எளியவர்களும் ஜெயிக்கிறாங்க, சாமானியர்களும் ஜெயிச்சிருக்காங்க, அமைச்சர்களா ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்துடுச்சு. நீங்க இதுல இருந்து இனிமே ஒரு விமர்சனமோ இல்ல இதுல இருந்து ஒரு பார்வையோனா இப்பவே நிறைய விஷயங்கள் வந்து அடிபடுது பாருங்க. யாரோ ஒருத்தர் வந்து அமைச்சராயிருக்காரு, இவர் அமைச்சருக்கு பின்புலம் என்ன, இவர் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தார், இவர் யாருன்னே தெரியல, ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு டாக் இருக்கு. அதுக்கு நீங்க மாற்றம்னு ஒண்ணு முன்வைக்கும் போது ஃபியூச்சர்ல அண்ணாமலை சொல்லுவாரு, இந்த தொகுதியோட வேட்பாளர் இவரு, இந்த தொகுதியில இங்க வந்து ஒரு 50,000 மரம் நட்டிருக்காரு, போதைப் பொருள் விழிப்புணர்வுக்காக ஒரு மாசம் இவ்வளவு தூரம் இந்த வேலைகள் பண்ணிருக்காரு, இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு, இவர் வந்து என்னோட வேட்பாளர் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனா தான். கடந்த தேர்தல்ல யாரு வேட்பாளர்னு தெரியாம விஜய்ங்கிற ஒரு முகத்துக்காகவே நீங்க வாக்களிச்சீங்க. நாங்க அந்த அரசியலை கையில் எடுக்கல. நாங்க வந்து கடந்த 5 ஆண்டுகளா மக்களுக்கான பணிகள்ல இறங்கியிருக்கோம், மக்களுக்கான தலைவர்களை உருவாக்கியிருக்கோம். அதான் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த கூட்டத்தில இருந்து தலைவர்களை பொறுக்கி எடுத்து தலைவர்களா உருவாக்கி பயிற்சி கொடுத்து அதற்கு பிறகுதான் வந்து நாங்க வந்து தேர்தல் களத்துக்கு கொண்டு வர போறோம். விரைவில் வந்து அரசியல் கட்சியா அதற்கு தகுந்த நேரத்துல வந்து உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. குறிப்பா அதுல தாவேகாவை விமர்சிக்காததை வந்து ஒரு யுக்தியா தான் பார்க்கணும் அப்படிங்கறது. ஏன்னா திமுக இப்ப வந்து கடுமையா தாவேகாவை எதிர்க்கிறாங்க, எதிர் அரசியலை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதிமுகவும் தாவேகாவை விமர்சிக்கிறாங்க. பதிலுக்கு தாவேகாவும் திமுக மேலையும் அதிமுக மேலையும் எதிர் விமர்சனங்களை வைக்கிறாங்க. 2 பேருக்குமான மோதலா உருவாயிருக்கு. அதை பார்க்க முடியுது. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல தாவேகா வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படின்னா என்னன்னா, நாங்க முதல் முறையா ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம். எங்களை வந்து ஆட்சி அமைக்க விடாம, எங்களை வந்து ஆட்சி நடத்த விடாம தடுக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. அதனாலதான் திட்டமிட்டு இப்படியான விஷயங்கள்லாம் சொல்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்ப 2 பேரும் சொல்றக்கூடிய குற்றச்சாட்டுல எது உண்மை அப்படிங்கிறது மக்கள் பார்வைக்கு விட்டுலாம். இப்ப இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வச்சுக்கும் போது இந்த டிராஜடிக்குள்ள நாம ஏன் போய் மாட்டணும்? இப்ப நம்ம வந்து முதல் கட்டமா வந்து இவங்களை வரவேற்று வந்து ஒரு அறிக்கைகளோ இல்ல வந்து கருத்துக்களோ சொன்னோம் அப்படின்னாக்க இவங்களுக்கு ஆதரவா, அதாவது புதிய சக்திகளுக்கு வந்து ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு கட்டத்துல அவங்களை பெர்ஃபார்ம் பண்ண விட்டு விமர்சிக்கலாம் அப்படின்ற ஒரு பேட்டர்னும் அதுல பார்க்க முடியுது. நிச்சயமா அதுல பெர்ஃபார்ம் பண்ண விட்டு விமர்சிக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து ஜென்சிக்களை கவருவது, இப்ப இருக்கிற இளைஞர்களை கவருவது அப்படிங்கிற மாதிரியான இங்க விஷயங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து அந்த ஸ்டைல்ல வந்து சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. திமுக தரப்புலயுமே பாத்தீங்கன்னா நான் பார்க்கிறேன், நிறைய மாவட்டங்களோட துணை செயலாளர்கள்லாம் காலையில வாக்கிங் போறதெல்லாம் கேமரா இங்கே வச்சு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இனிமே வந்து அவங்க வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள், ரீல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அரசியலை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு புரிதலுக்கு வந்து வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதையுமே தாண்டி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இருக்கிறதுல பெரும்பாலானோர் தாவேகாவை தான் ஆதரிச்சு அந்த ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த கட்சிகளுக்கு மாற்றா அப்படி ஆதரிச்சு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்க அதிகமா விமர்சனம் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு எதிராக தான் நிப்பாங்க. நீங்க இப்ப இருக்கிற பசங்களே பாருங்களேன், நீங்க கடந்த காலத்துல கடுமையா நடந்துக்கிட்டா வந்து அவங்க வந்து வேலை செய்வாங்கன்ற காலம் மாதிரி இன்னைக்கு நம்ம போயிட்டு சாஃப்டா தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் சாஃப்டா சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையுமே அண்ணாமலை கையில் எடுக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இவர் இன்னைக்கு 10 விஷயம் பாராட்டிட்டு நாளைக்கு 11வது ஒரு விஷயம் விமர்சனம் வைக்கும் போது அவன் வந்து குறைந்தபட்சம் ஆமா அவர் அன்னைக்கெல்லாம் பாராட்டம் தான் செஞ்சாரு, ஆரம்பத்துல வந்து அவர் நியாயமா தான் நடந்துகிட்டாரு, இப்போ வந்து இவர் இதை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. தாவேகா மீதான விமர்சனத்தை காது கொடுத்து கேட்க வைக்கிறதுக்கே முதல்ல இப்படியான பாசிட்டிவான விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்கு. இல்ல, தாவேக்கான விமர்சனங்களை தாண்டி தாவேகாவை ஆதரிக்கிற அந்த ஜென்சி ஆட்கள் இருக்காங்களா, அவங்க இயல்புல நீங்க நம்மளை சுத்தி இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸே நீங்க பாருங்களேன். நம்ம வந்து கடந்த காலத்துல நம்ம கிட்ட அறிவுரை முன் வச்ச மாதிரிலாம் இப்ப அறிவுரை கேட்கிற மனநிலையில கூட அவங்க இல்ல. சோ இந்த அப்ரோச் தேவைப்படுது அப்படிங்கறத வந்து அண்ணாமலை புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்க முடியுது. ஏன்னா அவர் வந்து நம்ம எடுத்தோடனே ஒரு விமர்சனம், இப்ப திமுகவை அடிச்ச மாதிரி அவர் வந்து தாவேகாவை அடிக்க முடியாது. ஏன்னா இவங்க இந்த பசங்களை வந்து முதல்ல நம்மளை கவனிக்க வைப்போம், நம்ம வேலையை நம்ம செய்வோம், அது ஒரு பக்கம். ஏன்னா நீங்க என்ன செஞ்சீங்கன்ற ஒரு கேள்வி வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து இவங்களை கவனிக்க வைக்கணும்னா அவங்க வழியிலேயே போய் அவங்கள ஒரு 4 பாராட்டு, இப்பதான் வந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்காக வாய்ப்பை கொடுப்போம் எல்லாமே பேசும்போது அது ஒரு பார்வை திரும்ப அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சிருக்காரு. ஆமா, ஏற்கனவே இவர் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவரை நோக்கி வந்த இளைஞர்கள் பலர் இவர் பாஜக தலைவரா இல்ல, தேர்தலில் போட்டியிடல அப்படின்ற காரணத்துக்காகவே தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தின ஒரு குறிப்பிட்ட சதவீத இளைஞர்கள் இருப்பாங்க. அவங்கள பலர் சோசியல் மீடியால எழுதுனாங்க. ஆமா, அவங்கள
மக்கள்ல பலர் இப்ப உடனே வந்து வீதி லீடர்ஸ் ஆரம்பிச்சோன்னா போயிருக்கலாம். ஆமா. ஆனா நியூட்ரலா இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள வீதி லீடர்ஸுக்கோ இல்ல அண்ணாமலை பக்கம் திருப்புறதுக்கோ இப்படியான ஒரு அப்ரோச் கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா இப்ப உடனே திமுக மாதிரி எதிர் விமர்சனங்களை வச்சா அந்த நிலையில இருந்து இன்னொரு திமுக மாதிரியான ஒரு கட்சியா தான் அண்ணாமலையை ஆமா. பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு புதுசா வந்தவங்களை வந்து வரவிடாம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இவங்க கூட சேர்ந்து அண்ணாமலையும் வந்து இது பண்றாரு ஆமா. அப்படின்ற ஒரு ஃபேஸ் அந்த கணக்குல தான் வைப்பாங்க. நீங்க நாளைக்கு ஒரு கட்சியில இருந்து கடந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிமுக வாக்களிச்சது பாத்தீங்கன்னா திமுக மேல வெறுப்பாகி அதிமுக வாக்களிப்பாங்க. நீங்க ஐடியாலஜிக்கலாவோ இல்ல திட்டங்கள் சார்ந்தோ வாக்களிக்கிற அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவு. நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு வெறுப்புல ஆட்சி மேல இருக்கிற அதிருப்தி நேரடியா அவங்க பாதிக்கப்படுற விஷயங்கள் இதை வச்சுதான் வந்து ஒரு வேற ஒரு ஆட்களுக்கு வந்து வாக்களிக்கிற விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு இவங்க வந்திருக்காங்க, விஜய் வந்து ஒரு மாற்றமா நீங்க விஜய் ரசிகரா வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய ஆட்கள் இருக்காங்கன்றதுல மாற்று கருத்துல. ஆனாலுமே கூட அதையும் தாண்டி நம்ம ஒரு பார்வை பார்க்கணும். என்னன்னா நிறைய பேர் திமுக அதிமுக வேணாங்க, நான் சும்மா விஜய் வரட்டுமே அப்படின்னு வாக்களிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை இவங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்ப நீங்க இல்ல ஒரு பெரிய விஷயம் இருக்கு, என்ன சொன்னாலும் எப்படிப்பட்ட கொள்கையை வந்து இவங்க வந்து முன் வச்சாலும் விஜய் வந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைச்சு கொடுத்தாலுமே இவங்க வந்து அதிமுகல இருக்கிற ஏற்கனவே ஊழல் புகார்ல இருக்கிற குற்றச்சாட்டுகள்ல இருக்கிற அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும். இங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கோ கரூர் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கோ நாளைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாலோ அந்த மாவட்டத்துல உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தெரியும். ஏற்கனவே அவங்களால பாதிக்கப்பட்டு அந்த அரசியலால பாதிக்கப்பட்டு தான் ஒரு இளைஞர் கூட்டம் வந்து ஒரு மாற்றத்தை தேடி போயிருக்கு. நீங்க ரசிகர்களை தாண்டி நான் சொல்றேன், ரசிகர் இல்லாத ஆட்கள் கூட இப்ப அவங்க வந்து இது சரியில்லை அப்படின்னும் போது ஒருவேளை நம்ம பக்கம் திரும்பலாம் அப்படிங்கிற வாய்ப்பையுமே அவர் யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். ஆமா, குறிப்பா நீங்க ஆனா அந்த கணக்குல பார்க்க முடியாது. அந்த குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள்லாம் வந்து அதிமுகவில் வின் பண்ணவங்க. இப்ப அவங்களால அதிருப்தியாகி அந்த பகுதியில் அதிருப்தியா இருந்தா கூட அந்த பகுதியில் அவங்க வந்து தோல்வியை தழுவல. ஆனா மற்ற மாவட்டங்கள் இருக்குல்ல, தாவேகா வெற்றி பெற்ற மாவட்டங்கள்ல தான் இதை வந்து மாற்றத்தை வந்து அதிக அளவுல விரும்பி இருக்காங்கன்றத நம்ம எடுத்துக்க முடியும். அவங்களாம் அதுல அதிருப்திக்குள்ளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலர் அந்த மாவட்டங்கள் மட்டும் இல்லாம. ஆமா, நிச்சயமா. இதுல என்னன்னா நீங்க அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அங்க வெற்றி பெற முடியாமல் இருக்கிற சூழல்ல இவங்களையும் உள்ள கொண்டு வந்தா அது இன்னமுமே வந்து அது வந்து ஒரு நெருக்கடியா தான் அவங்களுக்கு வந்து மாறும். ஏற்கனவே அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய போய் அதிமுக தொண்டர்களும் எதிரான மனநிலையில மாறுவாங்க. இவ்வளவு நாள் அதிமுகல இருந்துட்டு தாவேகா பக்கம் போயிருக்காங்களே அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க இடைத்தேர்தலை வந்து எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். ஆமா, அதை தாண்டி இவர் இன்னொரு விஷயத்த, மிக முக்கியமான ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. ஏன்னா இந்த தாவேக்காவுக்கு எதிரான ஒரு மனநிலை இல்லை அப்படின்னு ஒரு ரூட்டை கிளியர் பண்ண, இன்னொரு பக்கம் நான் வந்து பிஜேபி ஆள் இல்லப்பா அப்படின்றதையும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் வந்து அது ஒரே ஒரு மேடையிலையோ இல்லை ஒரே ஒரு பேச்சிலையோ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கள் மத்தியில் வந்து அப்படியான ஒரு கிளியரன்ஸ் வந்து கொடுத்துட முடியாது. அதை மக்களும் உடனே எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் பார்க்க முடியும். நிச்சயமா. ஏன்னா அவர் வந்து அந்த கட்சியில இருந்திருக்காரு, தலைவரா இருந்திருக்காரு, பொறுப்புகள்ல இருந்திருக்காரு, அந்த கட்சி சார்ந்துதான் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள்ல கடந்த கால விஷயங்களை ஒட்டி அவங்கள பிஜேபி அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அந்த விமர்சனத்தை தாண்டி அவர் வந்து வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. ஆனா நான் இங்க திரும்பவுமே இங்க ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை வந்து நாளைக்கே இல்ல அடுத்த 5 வருஷத்துல அவர் சொல்ற மாதிரி அவர் வந்து இப்ப விஜய் ஒரு மாற்றமா வந்து 35% வாங்கின மாதிரி வாங்கிடுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. விஜய்க்கு இருந்த ஒரு திரை பிம்பம் எல்லா விஷயங்களுமே இருக்கு. அண்ணாமலைக்கு ஒரு வேற ஒரு விஷயத்துல அண்ணாமலை நோக்கி இளைஞர்கள் போறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல வந்து என்ன ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னா, நீங்க இப்ப இருக்கிற இந்த இளைஞர்களோ இல்ல அவரை ஆதரிக்கிறவங்களோ வந்து அவங்க பெரிய அளவுல ஐடியாலஜிக்கலா யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. நீங்க பாஜக இருந்ததை விட இப்ப அவர் வெளியில வந்துட்டாருன்னா அவர் வந்து இப்பதான் ஒரு பாஜக இல்ல அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் ஆறவங்க இருக்காங்க. பாஜக இருக்கும்போதே அவரை நோக்கி நிறைய பேர் போனாங்க. அவரை ஆதரிச்சவங்க ஸ்டில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு இரட்டை மனநிலையில் இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வருவாங்க. ஆனா பாஜக எதிர்ப்பு அரசியல மனநிலை கொண்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்கள திருப்புறதுன்றது ரொம்ப. அதுதான் நான் சொன்னேன். என்னன்னா இதுவரைக்கும் இங்க இருந்த அரசியல் சூழல்கள் இருக்குல்ல, பாஜக எதிர்ப்பு அரசியல் அதை வச்சு திமுக அறுவடை பண்ணது, இல்ல திமுக எதிர்ப்பு அரசியல அதிமுக இல்ல அதிமுக அந்த சூழல் இனிமே மாறிடும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல வந்து நீங்க பாஜக எதிர்ப்புக்காக அண்ணாமலைக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறது தாவேகா. இப்ப அவங்களோட செயல்பாடுகள், அந்த அமைச்சர்களோட செயல்பாடுகள், அவங்க முன்வைக்கிற கொள்கைகள், அவங்க சார்ந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு எதிர் விஷயம் உருவாகும், ஒரு எதிர்பார்ப்பு தான் உருவாகும். அதுக்காக திமுக வரவே மாட்டாங்க அந்த இதுக்குள்ளேயே நான் போகல. அப்ப கடந்த கால ஆட்சியோட ஒப்பிட்டு திமுகவுக்கு மக்கள் வாக்களிச்சு அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. கம்பேரிட்டிவ்லி அதிகமாவே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப புதிதா வர்ற அண்ணாமலையோட அவங்களுக்கான வாய்ப்புன்றது கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ஆனா என்னன்னா
அவருக்கு ஒரு தேவை இருக்கு. என்னன்னா அவர் வந்து பிஜேபி இல்லைன்றது வந்து ஒரு பொலிட்டிக்கலி தன்னை வந்து இப்படி இல்லைன்னு ஒரு காமிச்சுக்கணும் ஒரு மக்கள் கிட்ட. ஏன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு, நம்ம வந்து வெறுமனே பாஜக எதிர்ப்பு இல்ல இந்த பாஜக ஓட்டு போட வேண்டாம்னு நினைக்கிறது வந்து ஒரு இன்டெலெக்சுவல் மத்தியில தான் இருக்கு, ஒரு அரசியலுங்க புரிஞ்சவங்க மத்தியில தான் இருக்குன்னுலாம் இல்ல. எளிய மக்கள் கிட்ட கூட இவங்க இது பண்றாங்களாமே, பாஜக அப்படி பண்ணிட்டாங்களாமே, இது பண்ணிட்டாங்களாமே, அதுவும் பாஜகவுக்கு வந்து வாக்களிக்க அந்த மறுக்கிற ஒரு கூட்டத்தையுமே நம்ம பார்க்க முடியுது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அவர் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோன்னா, நான் வந்து ஒரு தேசியவாதி, நான் ஒரு இந்து, ஆனா வந்து சாதி மதத்தை வந்து வீட்டில் வச்சு பூட்டி வச்சுட்டு நான் வந்து ஒரு பொது மனிதனா தான் வந்து வெளில வருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா மதம் சார்ந்து நீங்க சொல்றது அவங்களோட பிஜேபியில அந்த பின்னணியில இருந்து சொல்றாரு. சாதி சார்ந்த விஷயத்துக்கு ஒரு காரணம் வந்து இருக்கு. என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க வந்து எல்லாரும் பொதுவா சீமான்லாம் அதிகமாவே பேசியிருக்காரு. திரை ஆளுமைகளோ இல்ல மற்றவர்களோடயோ அந்த சாதி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுல அது வந்து பார்க்கப்படாது. இன்னொன்னு மைனாரிட்டிஸ்க்குமே அப்படியான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா குறிப்பிட்ட சமூகத்துக்கு வந்து ஆதரவா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அப்படிங்கிறது இருக்கு. நீங்க எம்ஜிஆர் வரும்போது சீமான் அடிக்கடி சொல்றாரு, எம்ஜிஆர் வரும்போது என்ன சமூகம் பார்க்கல, ஜெயலலிதாவை பார்க்கல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு பெரும்பான்மையான இருக்கிற சமூகங்கள்ல இருந்து யாரோ ஒருவர் வந்தா அவர் மேல வந்து அவர் அந்த அளவுக்கு ஆதரிக்கிற விஷயம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்ததில்லை. நீங்க முக்குலத்தோர் சமூகத்துல இருந்து ஒருத்தர் புதிதா உருவானா மற்ற பெரும்பான்மை சமூகங்களோ மற்ற சமூகங்களோ ஆதரிப்பாங்களான்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அதே போல இந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களுக்குமே இருக்கு. நீங்க ஜெயலலிதா காலத்துல இருந்து தாண்டி எடப்பாடி பழனிசாமி காலத்துல அது வேற ஒரு வடிவம் பெறுது. இது வந்து கவுண்டர் கட்சி, அது உண்மையோ பொய்யோ, எடப்பாடி பழனிசாமி அப்படி நடந்துக்கிறாரோ இல்லையோ, 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா கவுண்டர் பொறுப்பு கொடுத்தா இது கவுண்டர் கட்சி அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் அப்படி வருது. சோ அண்ணாமலையுமே இங்க தான் யாரு, ஏன்னா முதல் கூட்டமே பொள்ளாச்சியில வேற நடத்துறாரு, அவர் வந்து கொங்கு மண்டலத்துல நடத்துறாரு, அடுத்தடுத்து எல்லா இடத்துலயும் நடத்த போறாரு. அப்படின்னும் போது அப்படி ஒரு ஐடென்டிட்டியுமே தன் மேல விழுந்துடக்கூடாது அப்படிங்கறதுமே அவர் வந்து யோசிப்பாரு, கவனமா இருக்காரு. அப்படின்னும் போது நான் அதெல்லாம் எனக்கு கிடையாது, நான் வீட்டிலேயே வச்சு பூட்டு வந்துடுவேன், எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயங்களை அதனாலதான் அவர் சொல்ல வேண்டிய தேவை வருது அப்படிங்கறதையும் பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் இவர் முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியலை பாமகவோட ஒப்பிடுறாங்க. பாமக அளவுக்கு நீண்ட நாட்கள் வந்து பயணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். பாமக வந்து ஒரு சாதி ரீதியான கட்சி அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள போய் லாக் ஆகி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்ற ஒரு டேக்லைனோட அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி போதை இல்லா தமிழகம்ன்ற மாதிரி தான் அவங்களும் ஒரு கேம்பெயினை தமிழ்நாடு முழுக்க நடத்தி அவங்க அந்த அதில் சக்சஸ் பண்ண முடியல. அவங்க ஏன் சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு சாதி ரீதியான கட்சி அப்படின்ற ஒரு வளையத்துக்குள்ள இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் என்னதான் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருந்தாலும் கூட அந்த பாஜக அந்த பிம்பம் அதுல இருந்து வெளில வர முடியாம போயிருமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. அதனாலதான் வந்து அந்த விளக்கத்தெல்லாம் கொடுக்குறாரு, அதுல இருந்து வெளில வர்றதுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாங்க, விமர்சனமா நிச்சயமா. நீங்க பாமக சொன்னதுனால ஒரு விஷயம் என்னன்னா, பாமக வந்து தீவிரமா அந்த மது ஒழிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் முன்னெடுத்தாலுமே கூட உங்க மாறி மாறி கூட்டணி வைக்கும் போது நீங்களே கூட்டணியில இருந்தீங்க, நீங்களே எப்படி திமுக அதிமுக வந்து விமர்சனம் அவங்கதான் நடத்துறாங்கன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை இல்ல, திமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக விமர்சனம் பண்றாங்க, அதிமுக ஆட்சியில இருக்கும்போது விமர்சனம் பண்றாங்க. 2 திராவிட கட்சிகளுமே மோசம், இவங்க தான் டாஸ்மார்க்கை கொண்டுட்டு வந்து அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2016 19 கூட்டணிக்கு போகும்போது அது பெரிய அளவுல அந்த விஷயங்கள் எடுபடல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வட தமிழ்நாட்டை நோக்கிதான் அவங்களோட பார்வை, அந்த கட்சி டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுனால அது இதாயிடுச்சு. இவர் வந்து ஒட்டுமொத்தமாவே கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நினைக்கிறேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு மதம் இருக்கு, நான் வந்து அதை மறுக்கல, நான் வந்து இந்து தான், இதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அது என்னோட வீட்டோட, நான் வெளியில வரும்போது அப்படி வரலன்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு பாஜக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநில துணைத் தலைவர் டால்பிக் ஸ்ரீதர் இன்னும் பல பேர் போட்டிருக்காங்க, நான் வீட்டிலும் இந்து, சமூகத்திலும் இந்து, எல்லா இடத்திலும் நான் இந்து அப்படின்றத போட்டிருக்காங்க. அண்ணாமலை வந்து நான் வீட்டுல மட்டும்தான் என் மதத்தை வச்சுக்குவேன் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. இல்ல இதுக்கு முன்னாடி சாதி மத எதிர்ப்புகள் பேசுறவங்க அது இல்ல அப்படின்னு பேசுவாங்க. இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு அரசியல். நிச்சயமா இதுல என்னன்னா நீங்க இன்னொன்னுமே யோசிக்கணும். நீங்க அததான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா நீங்க யதார்த்தமா மக்களோட கனெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து பேசணும். நீங்க சீமான் பேசுற அரசியல், சீமான் மாத்தி மாத்தி பேசுறாரு, சீமான் அப்போ ஒண்ணு பேசுறாரு இப்போ ஒண்ணு பேசுறாருன்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்கு. ஆனா சீமான் வந்து அவரோட வளர்ச்சி நிலையில, அவரோட அரசியல் சார்ந்த ஒரு வளர்ச்சி நிலையில அப்படி பேசுறாருன்னு வச்சுங்களேன். சரி தவறுக்குள்ள நான் போகல, அவர் ஆரம்பத்துல தீக்கால இருக்காரு, இங்க போறாரு, இந்த அரசியல போறாரு அப்படிங்கிற ஒரு ஆனா மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. நீங்க விஜய் ஈஸியா சொல்லிட்டாரு, எல்லா மதமும் எம்மதமும் எங்களுக்கு சம்மதம், பைபிள் ஒரு கையில இது ஒரு கையில, கொள்கை ரீதியான தெளிவில்லையான்றதுக்குள்ள யாருமே போகல. அவர் இயற்கையாக ஒரு நல்வாய்ப்பா போயிருச்சு, ரெண்டையுமே கையில் எடுத்து. இன்னொன்னு விஜயகாந்துக்குமே அப்படியான ஒரு கொள்கை தான், பெரிய குழப்பம்லாம் கிடையாது. எனக்கு கொள்கை சார்ந்து நான் வந்து என்ன பெரிய ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சரி தப்புன்றதுக்குள்ள நான் போகல. பட் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, எப்படியா இருந்தாலும்
அந்த அரசியல் தேவை. இதுல இன்னொரு விஷயமே நான் கவனிக்கிறேன். என்னன்னா, நீங்க குறிப்பிட்ட இப்ப விஜய் வந்திருக்காரு, அவர் வந்து ஜோசப் விஜய்ன்னு தன்னை வந்து சொல்லிக்கிறாரு, சிறுபான்மையினருக்கான அரசு தான் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நீங்க கடந்த காலத்துல திமுக எதிர் வாக்குகளா அதிமுகவுக்கு வந்து ஒரு சமூகங்கள், குறிப்பிட்ட சமூகங்கள் வாக்களிச்சாங்கன்னா அதுக்கான காரணம் இது எல்லாத்துக்குள்ளயுமே அடங்கிரும். நீங்க வந்து பெரும்பான்மையான ஒரு ஆதிக்க சமூகம் சொல்ற ஒரு பெரும்பான்மை மற்ற சமூகங்கள்லாம் கூட திமுக வந்து ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் சமூகத்துக்கு தான் எல்லாமே செய்வாங்க, கிறிஸ்தவர்களுக்கு தான் செய்யறாங்க, இஸ்லாமியர்களுக்கு தான் செய்யறாங்க அப்படிங்கிற புரிதலுக்குள்ள நின்று அவங்க பாஜக ஆதரிக்க மாட்டாங்க, அதிமுக ஓட்டு போடுவாங்க. இப்ப ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற ஆதிக்க சாதிகள் அந்த மாதிரி வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஏடிஎம்கே வீக் ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல அண்ணாமலை இப்படி ஒரு விஷயத்த முன்வைக்கிறது மூலமா அந்த வாக்குகளை தன்னை நோக்கி திருப்பலாம். இதுல இப்ப ஒரு விஷயம் இருக்கு, அண்ணாமலை போய் நான் இனிமே மதம் இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன், இந்து இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னா அது வேற மாதிரி ஆயிடும். அவர் அதை வந்து ஒரு தெளிவா வந்து கைனேஜ் பண்றாரு. இதுல என்ன சிக்கலாகும்னா, சிறுபான்மையினர் அண்ணாமலையை நம்பணும். அண்ணாமலை ஒரு பொதுவான விஜய் போல ஒரு 30% 25% இந்த மாதிரி வாங்கணும்னா சிறுபான்மை. ஆனா கடந்த காலத்துல மைக்கேல் பெட்டி போன்ற விஷயங்களோ ஒரு சில விஷயங்களோ அவருக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு தடையா இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. 2031 தான் நமக்கான காலம், அந்த ஆட்சி மாற்றம்ங்கிறத நம்ம வந்து கண்கூடா பார்க்க போறோம். இப்போ ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க, அதுக்கு அடுத்து 2031 வேற ஒரு காட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தல் தான் அவர் டார்கெட் பண்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இடையில வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் அவரோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் பெரிய சஸ்பென்ஸா இருக்கு. ஏன்னா அதுல வந்து அவர் பிஜேபி பக்கமோ இல்ல வந்து என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படிங்கறத பொறுத்து அவருடைய, நீங்க சொன்ன மாதிரி இந்த சிறுபான்மையினர்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த விஷயத்த பார்ப்பாங்க, கூர்ந்து கவனிப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவர் யார் பக்கமும் ஆதரவு இல்லாம வெளிலனாலும் அது வந்து எப்படி விமர்சிக்கப்படணும்னு தெரியல. அப்படியான ஒரு சிக்கலும் இருக்கு. நிச்சயமா இருக்கு. அதுல என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வராத பட்சத்துல வந்தா எல்லாமே மாறிடுன்னு வச்சுங்களேன். இல்ல என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி தாவேக்காவும் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கையில எடுத்தாங்க. இடைத்தேர்தல்களில் போட்டியிடல, பார்லிமெண்ட்ல போட்டியிடல. ஏன்னா அந்த வெற்றி தோல்விகள் மற்ற விஷயங்கள். இன்னொன்னு, தமிழ்நாட்டு மக்கள் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் போயிட்டு தமிழ்நாட்டுக்கான பாலிடிக்ஸ் கிடையாது, அங்கே ஓட் பெர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு, ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நீங்க ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து அப்படியே அந்த ரிஃப்ளெக்ட் ஆன விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்படின்னும் போது அவங்க உஷாரா இருந்தாங்க. ஆனா நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அண்ணாமலை ஏன் அப்படி இருக்காருன்னா, 29 ஆப்வியஸா பிஜேபிக்கு வந்து ஒரு முக்கியமான தேர்தல், வர்ற தேர்தல். ஏன்னா கடந்த தேர்தலில் ஒரு 240ஓட பார்டர்ல நின்றுச்சு. இந்த முறை அவங்க அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்க அண்ணாமலை உடனடியா பிஜேபியோட அலையன்ஸ் போனா ஈஸியா முடிச்சிருவாங்க. 2 வருஷமா 3 வருஷத்துலயே முடிச்சிருவாங்க. ஓகே, ஒரு பிஜேபியோட இப்ப விமர்சனங்கள் இருக்குல்ல, பி டீம் தான் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை முன் வச்சு முடிச்சிருவாங்க. ஆனா என்ன பண்ண முடியும்னா, ஆனா சட்டமன்ற தேர்தலை நோக்கி போகும்போது நம்ம எப்படி வேணா போகலாம், இல்ல என் தலைமையில கூட்டணி வரவங்க அதை எப்படி வேணா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பிஜேபியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பிஜேபி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும், அவங்க சில கட்சிகளோட கூட்டணி முயற்சி பண்ணுவாங்க, திமுக கூட கூட்டணியில போகலான்னு வச்சுங்களேன். அந்த மாதிரியான செய்திகள்லாம் வருது. அப்படின்னும் போது அது எதுவுமே பெருசா டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு அவர் நடந்துக்கிறாரு. ஒதுங்கியே இருக்கலாம், அந்த தேர்தலில் வந்து மறைமுகமா ஏதாவது வேலை பார்த்தாலும் ஒழிய நேரடியா எந்த விஷயங்களும் பண்ண வேணாம்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. ஆமா, ஏன்னா அதுல போய் ஒரு விஷயத்த பண்ணி அதுக்கு எதிர்காலத்தை வந்து பாழாக்கிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்து ஒரு அலர்ட்டா தான் செயல்படுறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. நிச்சயமா. இதுல இன்னொரு சில விஷயங்கள் என்னன்னா, நீங்க மற்ற பாஜக தலைவர்கள் அவங்களுக்கு இருந்த பார்வை அப்படிங்கிறது ஒரு சில பார்வை இருந்திருக்கு. நீங்க உதாரணமா சில தலைவர்கள் வந்து மறைஞ்சிட்டாங்க, ஆனாலுமே கூட அவங்களுக்கு வந்து ஒரு தேசிய பார்வை அப்படிங்கிறது தான் இருந்தது. ஒரு தேசியத்துல இருந்து ஒரு மாநிலத்தை அணுகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதாவது சில தலைவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு மாநிலம் நல்லா இருக்குன்னா இன்னொரு மாநிலம் போனா கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. காவிரி போன்ற விஷயங்கள்லாம் ஒன்னாதான். ஏன்னா நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமும் நீங்க வந்து ஒன்னாதான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, தீர்ப்பை இது பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப அந்த காலகட்டத்திலயுமே கூட அவங்க வந்து ஒரு உறுதியா தமிழ்நாட்டு பக்கம் நிக்காத ஒரு சூழல் தான் இருக்கு. அண்ணாமலை அரசியலுக்காக பண்றாரோ இல்ல ஏதோ ஒரு பிளானோட பண்றாரு அப்படிங்கிறதையுமே தாண்டி அவரான அவரோட கருத்துக்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்குமான சில விஷயங்களையுமே சொல்றாரு. அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கும்போது அவர் பேசின, நீங்க அரிட்டாப்பட்டி போன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பேசின விஷயங்கள் வந்து, நீங்க காவிரிக்கு உண்ணாவிரதம் இருந்தாரு, முல்லை பெரியார் விஷயத்துக்கு அப்படி குரல், அது வந்து பாலிடிக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாமே. ஏன்னா நீங்க கர்நாடகாலையும் பாஜக, மேலையும் பாஜக, நீங்க காவிரிக்கா உண்ணாவிரதம் இருக்குன்றது கூட ஒரு கொஸ்டின் ஆச்சு. ஆனா அவர் வந்து அதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. நம்ம வந்து மாநிலம் பக்கம் நிக்கணும், இந்திய எதிர்ப்பு இல்ல இந்திய தேசிய எதிர்ப்பு கிடையாது, ஆனா நம்ம மாநிலம் பக்கம் உறுதியா நின்னாதான் இங்க அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதையும் தாண்டியுமே நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து
அவருக்கு இந்த இடஒதுக்கீடு குறித்த புரிதல், ஓபிசி சமூகங்கள் குறித்த புரிதல், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த புரிதல் அவருக்கு இருக்குன்றதுமே தெரியும். ஏன்னா அவர் பிஜேபியில சேர்றதுக்கு முன்னாடி சரி, சேர்ந்த காலத்திலயும் சரி, அவர் ரிசர்வேஷன் பத்தியோ இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து ஓரளவுக்கு அதற்கான புரிதல் இருக்கு. இதற்கு முன்பாக இருந்த தலைவர்களை விட. சோ அந்த அரசியல்லையுமே அவர் கொஞ்சம் தெளிவா தான் அதை வந்து பண்ணுவாரு. அது அரசியலுக்காக பண்ணாலுமே கூட தெளிவா தான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல என்ன அரசியல் ஈடுபடும், தமிழக மக்கள் இப்போ என்ன சொன்னா கவனிப்பாங்க, எப்படி சொன்னா கவனிப்பாங்க அப்படின்றத உணர்ந்து செயல்படுறாரு அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஆமா. அது குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, 50 லட்சம் அப்படின்றதான் டார்கெட். ஆமா. 50 லட்சம் வந்தாதான் அடுத்த கட்ட பணிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆமா. அதுவும் அது வந்து தனிச்சையா வரணும். அது வந்து ஒரு மிஸ்டு கால்லையோ இல்லை வந்து நாமளே போய் கேம்பெயின் பண்ணி நாமளே வலுக்கட்டாயம் சேர்த்தோ இது வரக்கூடாது. தன்னியல்பா அந்த 50 லட்சம் உறுப்பினர்களும் சேர்ந்தால்தான் நம்மளுடைய அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு அவரே. ஆமா. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா தாவேக்கா வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவை இடத்தை பிடிச்சிருக்காங்க, அதிமுக இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து திமுகவுக்கு எதிரான அரசியல் எம்ஜிஆர் பண்ண மாதிரி ஒரு அந்த அரசியல் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா நீங்க ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு நுணுக்கமா நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு தாவேக்கா வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து அவங்க முதல்வராக இருக்கிற வாக்குகள் திமுகவுக்கான வாக்குகள். பெரும்பான்மை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தற்போது கிடைச்சிருக்கிற இந்த வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கு இது வரைக்கும் வாக்களிச்ச மக்களோட வாக்குகளாகத்தான் அந்த வாக்குகள் வந்து இருக்கு. அதையும் தாண்டி விஜய் அவரோட ரசிகரா அந்த மாதிரியான வாக்குகள் அப்படிங்கிறதுமே இருக்கிற விஷயங்களை பார்க்கிறோம். இன்னொன்னு தாவேக்கா ரொம்ப தீவிரமா முன்வைக்கிற விஷயங்கள் என்னன்னா, ஆதவர்ஜனா கூட சமீபத்துல வந்து சொல்லியிருந்தாரு. என்னன்னா திமுகவோட கொள்கையோட ஒரு எக்ஸ்டெண்ட் தான் தாவேக்கா, அண்ணாவோட கொள்கையோட ஒரு எக்ஸ்டெண்ட் தான் தாவேக்கா. இன்னும் உதாரணமா சொல்லணும்னா, அவங்க வந்து ஒரு டெலிஃபோன்னா இது வந்து ஒரு மொபைல் போன், ஒரு அப்டேட்டடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அப்படின்னா எப்போதுமே ஒரு கருத்து உருவாகுது இல்ல ஒரு கொள்கை உருவாகுது அப்படின்னா அதற்கு எதிரான ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு தேவையும் உருவாகும். அந்த இடத்த நோக்கிதான் அண்ணாமலை போவார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. எப்படி களத்துல வந்து அதாவது திமுக அதிமுக இல்லாமே போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் போகல, அவங்களும் வலிமையா இருப்பாங்க. ஆனாலுமே கூட திமுக பெறுகிற அந்த வாக்குகள் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இப்போ வந்து டிவிக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவுக்கான இடத்தை வந்து அண்ணாமலை பிடிப்பதற்கான, அதாவது அந்த ரோல் அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே இருக்கு. அதிமுக தாண்டி வாக்குகள் வாங்குவாருன்னு நான் சொல்லல, பட் அந்த ஓபிசி வாக்குகள் அந்த ஸ்பேஸை நோக்கியுமே அவருமே போவார். திமுக விட இந்த பக்கம் விஜய் இருக்காரு, அதிமுக இந்த பக்கம் அண்ணாமலை வந்து அதை நோக்கி இருக்காரு. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், இதற்கு முன்பாக எந்த அதிமுக தலைவர்களும் நான் வந்து மதத்துக்கு எதிரானவன், இட கடவுள் இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. 90 பூசுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாலுமே தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை வந்து ஆதரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு கட்சிக்குமான அந்த வாய்ப்புகளுமே எப்போதுமே இருக்கும். நீங்க வந்து அது பாஜக அதை பிடிக்க முடியலைன்னு வச்சுங்களேன். பாஜகவோட அந்த செயல்பாடுகள், மதத்தை வச்சு அவங்க பண்ற அரசியல், மற்ற மாநிலங்கள் நடக்கிற விஷயங்கள் உள்ள பல்வேறு விஷயங்களை அவங்க வந்து அதை பொருத்தி பார்த்து அதை வந்து ஆதரிக்கல. பட் அண்ணாமலைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து தான் பார்க்கணும். ஆமா, இந்த விஷயத்துல வந்து டிவிக்கு ரொம்ப சேஃபா பிளே பண்ணிட்டாங்க. திமுக தான் தங்களோட எதிரி அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு, ஆனா நாங்க திமுக மாதிரி ஒரு கட்சியோட நீட்சி தான், திமுகவோட கட்சியோட நீட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த இடத்த வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸை, திமுகவோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சிகளை தான் அவங்க தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் விசிகே, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் போன்றவர்கள்லாம் அவங்க பக்கம் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இப்படியான ஒரு அரசியல் நெருக்கடி இருக்கக்கூடிய சூழல்ல டிடிவி தினகரன் சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க, இவங்கெல்லாம் சொல்றதை பார்க்கும்போது ஒரு இந்த அரசியல் நெருக்கடியான சூழலை எதிர்கொள்றதுக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்ப விஜய் அவர்களுடைய அரசியலை எதிர்கொள்றதுக்கு நம்ம சேர்ந்தாலும் தப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போறாங்க. அப்படி ஒரு வேலை சேரும் பட்சத்துல நீங்க சொல்ற அந்த அதிமுகவுக்கான அந்த ஸ்பேஸ்ன்றது சுத்தமா இல்லாம போகலாம். அந்த இடத்த அண்ணாமலை என்ற நபர் ஈஸியா கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இதுல என்னன்னா, நீங்க அதிமுகவுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிற இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமான. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அதிமுக 3 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. வெறும் 3 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப அங்க அவங்களுக்கான அரசியல் என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதையும் தாண்டி சென்னை சரௌண்டிங்ஸ்ல ஒரு 3 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 37 தொகுதியில 3 இடம் வெற்றி பெற்றிருக்காங்க. அதையும் தாண்டி கொங்கு மண்டலத்துல வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு தான் இருக்கு. வட தமிழ்நாட்டுல பாமகவும் கொங்கு மண்டலத்துல பாஜகவோட சப்போர்ட்லயுமே ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவுக்கான வாக்கு வங்கியே நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா அப்ப அதிமுகவோட அரசியல் இப்பவே வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாதான் வந்து இருக்கிற சூழ்நிலையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படின்னும் போது அதையும் தாண்டி அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பா என்ன வாய்ப்பு இருக்குன்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரே கொள்கை தாங்க,
ஒரே மாதிரி தாங்க ஆட்சி பண்றாங்க. அதிமுக கடந்த காலத்துல ஊழல் பண்ணிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு தாங்க கட்சியில வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தாங்க பொறுப்பு கொடுக்குறாங்க, கொள்கை அளவுல என்ன பெரிய வேறுபாடு இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் வந்து கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா 2 பேருமே கொள்கை அளவுல ஒரே கொள்கை தான் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அதற்கு மாற்றா ஒரு விஷயத்த முன்வைக்கும் போது அது கொஞ்சம் எடுபடும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு சவாலா நிறைய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இளைஞர்கள் ஆதரவு ஜென்ஜி பாலிடிக்ஸ் அதுதான் வந்து இப்போ மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் நம்புறாரு. இன்னொன்று அவருக்கான சக்தியாகவும் அதுதான் பாக்குறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுல குறிப்பா சில புள்ளி விவரங்களையும் கொடுத்திருக்காரு. 83% ஆண்கள், 17% பெண்கள் இருக்கிறாங்க. 17% பெண்கள் வந்ததே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பா அந்த வயது கால்குலேஷன்லாம் சொல்லியிருக்காரு. அதுல வந்து இளைஞர்கள் தான், அதாவது 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் அதிக அளவுல இருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. 50%க்கு மேல. ஆமா, அதான் 39 வயசு கீழே தான் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட அவர் வந்து சொல்றாரு. இதுலயுமே நம்ம என்ன விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, விஜய் அவரை நோக்கி வந்து எல்லா இளைஞர்களுமே போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நீங்க கடந்த தேர்தலையே திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிச்ச எண்ணற்ற இளைஞர்களுமே இருக்காங்க. அப்படி இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய படித்த இளைஞர்கள் வந்து தாவேக்காவை அவங்க விரும்பாம இல்ல தாவேக்காவுக்கு இந்த தேர்தலில் அவங்க வாக்களிக்காம கூட இருந்திருக்கலாம். பட் அவங்க வந்து திமுக பக்கமுமே போகாத, அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சதுனால அதிமுகவையுமே விரும்பாத அந்த ஒரு சூழல்ல இருக்கிற படித்த இளைஞர்கள், அவங்களோட கவனமுமே கூட அண்ணாமலை மேல இருக்கிற பார்க்க முடியும். நம்ம ஒரு சில பதிவுகள் இந்த விஷயங்கள்லாம் கூட பார்க்க முடியும். அவங்க வந்து கடந்த காலத்துல பிஜேபினால கூட வாக்களிக்காம இருந்திருக்கலாம், அப்படியான சூழலும் இருந்தது. அப்படியான கணிசமான நபர்களோட பார்வையுமே அந்த பக்கம் வந்து திரும்பி இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து நாம் தமிழருக்கான வாய்ப்பு நம்ம திரும்ப வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நாம் தமிழரையும் ஒரு காலத்துல வந்து இந்த மாதிரி மாற்று அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் வந்து போனாங்க அப்படிங்கிறது இருக்கு. இனிமே திமுக அதிமுகவுக்கு இந்த விஷயம் இன்னுமுமே சவாலா மாறும். ஒரு பக்கம் வந்து விஜய் நோக்கி இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம், இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் வர்றாரு. அவர் பக்கம் பார்வை திரும்பி இருக்கு. நம்ம வந்து முழுதா ஆதரிச்சிட்டாங்க, லட்சக்கணக்கான இளைஞர்கள் போயிட்டாங்க அப்படிங்கறத சொல்லல. அவர் சொல்ற கணக்கு அடிப்படை நம்ம ஒரு சில பதிவுகள் ஒரு மாற்றமா ஏதோ ஒன்று பாக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கற வச்சு இப்படி ஒரு விஷயமும் இருக்கு. இதுவுமே மற்ற கட்சிகளுக்கு வந்து கொஞ்சம் அதுவுமே நெருக்கடியா தான் மாறும். ஓகே, மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தாவேகா, மிகப்பெரிய கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய திமுக, இன்னொரு பக்கம் தன்னை எப்படியாவது வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று போராடக்கூடிய அதிமுக, இந்த 3 பேரையும் எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் எப்படி அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை வைக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு சந்தர்ப்பத்தை சந்திப்போம். தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.